சாரி, ஐ forgot. whatever. சோ அந்த மாதிரி யோகம் பண்ணலையே அப்படின்னா இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி பகவானை பூஜிக்கிறதும் இங்க யோகமாக கருதப்படுகிறது. அதனால்தான் அந்த யோகன்ற வார்த்தைக்கு பிராக்டிசஸ் அப்படின்னு ஏதோ ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கணும். என்னிடத்தில் மனதை வைத்து யோகத்தில் நிலைத்தவராய் பெரும் ஸ்ரத்தையுடையவராய் யார் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் யோகத்தில் மேம்பட்டவர்கள் என்பது என் கருத்து. இப்ப இவர் எதை செக் பண்றாரு? சகுண பிரம்மத்தை தான் அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1 minute. If you don't mind, can you open the door? It is so hot. Thank you. 3வது ஸ்லோகம் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆனா யாரு எங்கும் சமபுத்தி உடையவர்களாய், சமபுத்தின ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட், இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி, those who have a terrible control over their sense organs, சொல்லுக்கு அடங்காததும் கண்களுக்கு புலப்படாததும் மனதுக்கு எட்டாததும் எங்கும் நிறைந்ததும் மாறாததும் நகராததும் நிலைத்ததும் அழியாததும் ஆகிய பிரம்மத்தை நன்கு உபாசிக்கிறார்களோ. இங்க பிரம்மம் நிர்குணம், இதுக்கு எந்த விதமான உருவம் பேரெல்லாம் கிடையாது, இருக்கிறதோ அந்த உயிர்களின் நன்மை. இவங்களும் உயிர்களின் நன்மையில் ஈடுபட்டுள்ளவர்கள். they are not independent. எல்லாருக்குமே அந்த அன்பு என்பது, அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன், அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சாப்டர் இது. அன்போட இன்னொரு பரிமாணம் பக்தி. சோ இங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பக்திக்கும் இந்த உபாசனைக்கும் அந்த யோகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அன்புக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சோ இவங்களும் என்னையே சேருகிறார்கள். இந்த எண்ட் நீங்க 4வது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்மயோகி எங்க போய் சேர்றான், ஞான யோகி எங்க போய் சேர்றான், கர்ம சன்னியாசி என்ன பண்றான், ஞானி என்ன பண்றான், நம்ம எல்லாம் விட்டு புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம அந்த பத்ரிகாசிரமம் போறத பத்தி சொன்னாலே, இவன் நேர பிளைட்ல ஏறி போய் அங்க உட்காருவான், இவன் ட்ரெயின்ல ஊர்லாம் சுத்தி நொந்து நூலாய் போய் சேருவான். ஆனாலும் 2 பேரும் போய் அந்த பகவானோட தரிசனத்தை பார்த்துட்டு தான் வர போறாங்க. சோ வெதர் யூ ஆர் அ சகுண பிரம்ம உபாசகனா இருந்தாலும் சரி, நிர்குண பிரம்ம உபாசகனா இருந்தாலும் சரி, நீ போய் சேரக்கூடிய நான் தான், அங்க இருக்கக்கூடியது பிரம்மம் ஒன்றுதான். அந்த பிரம்மத்தை நீ கிருஷ்ண ரூபத்துல நீ பூஜை பண்ணாலும் சரி, இல்ல அந்த பிரம்மத்திலே நிலைச்சிருந்தாலும் சரி, நீ அடையக்கூடிய குறி ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நிர்குண உபாசனை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட். இவன் நல்லவன் அவன் கட்டவன், இங்க இருந்தாதான் நான் பூஜை பண்ணுவேன், அங்க உட்கார்ந்து என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு தியானம் வராது, ஞானம் வராது அப்படின்னு சாய்ஸஸே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவன் ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட். அண்ட் when he sits for தியானம் பண்றதுக்கோ யோகம் பண்றதுக்கோ உட்காரும் போது he is not disturbed by the sense pleasures. அவனோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அவனோட நல்ல கட்டுப்பாடுல இருக்கு. 12 மணி ஆயிடுச்சு, இதுக்கு இப்ப எனக்கு பசிக்கிற நேரம், சாப்பிட்டுட்டு அப்புறமா யோகம் பண்ணலாமா, இல்ல இப்படி யோகம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு பசிக்குமே, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. when I want to do meditation I will sit for meditation. அது தாக எடுக்குமோ தண்ணி எடுக்குமோ ஒண்ணுமே அவன் யோசிக்க மாட்டான், because he has a good control over all his senses. இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி என்ன பண்ண போறான், he is going to concentrate, he is going to focus his mind on something. What is that? That which you cannot explain. அனிர்வேத்யம். இது மாதிரி இருக்கும். எங்கேயோ இவன் தினம் தியானம் பண்றானே, இவன் என்னத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா, அவன் என்னத்தை அனுபவிக்கிறான் அப்படின்றது சொல்றதுக்கு there is nothing else like that for comparing. இந்த பிரம்மம் எப்படி இருக்கும்னா, பிரம்மம் அப்படி இருக்கும், எப்படி இருக்கும், நான் என்ன வேர்ட்ஸ்ல சொன்னாலும் அது உனக்கு புரியாது. ஏன்னா மதுரை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சம் திருச்சி மாதிரி இருக்கும்னு சொல்லலாம்,
மதுரைன்னா என்னன்னே தெரியாது, அதுக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லாத போது அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அனிர்வேத்தியம். அதற்கு ஈக்குவலா இன்னொன்னு இல்ல, இருந்தா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாததும், எங்க எப்பவுமே அழியாதது. சம்டைம்ஸ் இட் இஸ் மேனிஃபெஸ்ட், வியக்தமாக இருக்கும், சில சமயத்துல அவ்வியக்தமாக இருக்கும். அதாவது சில சமயத்துல அது வந்து மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இருக்கும், சில சமயத்துல அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இருக்கும். அதனால அது, ஆனாலும் அது அழியாதது, அவ்வியக்தமானது, அனிர்வேத்தியம். பிரபா, பிரபாவதி ப்ளீஸ். ஓகேமா ஓகேமா. அதுவும் இல்லாம எங்குமே நீக்கமர, இந்த இடத்துல பிரம்மம் இருக்கும், இதோ இந்த இடத்துல பிரம்மமே இருக்காது, நான் அங்க ஓடி போயிடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது. இஸ் தேர் எனிதிங் அதர் than space? No, I cannot run away from a non-space place. இல்லையா? அந்த மாதிரி பிரம்மம் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயமா பிரம்மம் இருக்கிறது வந்து அதுக்குதான் நிர்குண பிரம்மம் அப்படின்னு பேரு. அது வந்து எப்படி கூட்டஸ்தன் வந்து நம்ம முதலே வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது கூட்டஸ்தன்னா மாறக்கூடியது. இப்ப இந்த இரும்பெல்லாம் வந்து ஒரு இல்ல, பழுக்க காய்ச்சிய இரும்ப வந்து அடிக்கணும் அப்படின்னா அது வந்து அப்பதான் அது வந்து பிளாட்டனா ஷார்ப்பா ஆகும். அத அடிக்கிறதுக்கு அந்த அடியை தாங்கி தான் மாறுதல் அடையாமல் எதற்காக அதை அடி வாங்குதோ அதுல மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய இல்லையா? அதுக்கு வந்து ஒரு some strong what do you call, தோலாலான ஒரு பை இருக்கும், அது மேல வச்சுதான் அடிப்பாங்க. அந்த தோல் அடிச்சு 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 அது வந்து ஹார்டனா ஆயிட்டு இருக்கும். கல்லுல வச்சு அடிக்க முடியாது, ஏன்னா கல்லு உடைஞ்சிடும். சோ உடையாததும் தான் ஒரு மாறாத நிலையில் இருப்பதுமாகிய அதுதான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உதவக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? அது மேல வச்சு அந்த ஒரு ஈட்டியோ எதையோ ஒண்ணு அடின்னு பழுக்க காய்ச்சி அடிக்கும் போது அது கூறாகும். அது அடிக்க பழக்கன்னு அது கீழே போயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி மாறுதல் அடையக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை மாறாமல் இருந்து பார்க்கக்கூடியவன் தான் கூட்டஸ்தன். யாரு? அந்த பிரம்மன். பிரம்மத்துக்கு மாறுதல் என்பதே கிடையாது, எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது. நிலையானத இருந்து நிலை இல்லாதத வந்து அது தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி சலியாதது அப்படின்னா இந்த இடத்த விட்டு அது வந்து இட் வில் நாட் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸ்பேஸ் எப்படி மூவ் பண்ணும்? இங்க இருந்து நான் வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனேன், இந்த நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பேஸ நான் எடுத்துட்டு போய் லண்டன்ல வச்சுட்டேன். அப்ப நான் எடுத்துன்னு போனதுல இருக்கிறது லண்டன் ஸ்பேஸா சென்னை ஸ்பேஸா அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் நகராதது எதுனா ஸ்பேஸ். அந்த மாதிரி பிரம்மம் எங்கும் நிலைத்திருப்பதால் அது வந்து நகராதது. இங்க இருக்கும் அங்க இல்ல. இன்னைக்கு வடபழனியில இருக்கு, நாளைக்கு அது வந்து சேலம் போயிடும். அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ல முடியாதது வந்து பிரம்மம். அப்பேற்பட்ட பிரம்மத்தின் மேல இவங்க தியானம் பண்றவங்க நிர்குண உபாசகர்கள். சரி, அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணோம்? அந்த பிரம்மத்தோட குவாலிட்டிஸ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம். இந்த பிரம்மத்துல அப்படியே உருவமும் பேரும் இல்லாத அந்த பிரம்மத்தில் மனது நிலைப்பதற்காக ஒருத்தனுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா, அடுத்தது அந்த நிர்குண உபாசகர்களோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னானா, அவனுக்கு சமபுத்தி இருக்கணும், மனது நடுவு நிலைமையில இருக்கணும், எல்லா உயிர்களையும் பிரம்மத்தின் சொரூபமாக பார்க்கணும், எல்லாருக்கும் வந்து வேறுபாடின்றி சேவை செய்யக்கூடிய மனம் இருக்கணும், மனது தைலதாரை போல விடாம வந்து அந்த ஈஸ்வர தியானத்திலே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாலதான்
நிர்குண உபாசனை செய்ய முடியும். இது எல்லாருக்கும் ஈஸி இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் அந்த தேகாபிமானம் என்பது கம்ப்ளீட்டாக மறைவது இல்லை. நம்ம சொல்லலாம் எனக்கு தேகாபிமானமே கிடையாது, என்ன ஆனாலும் எனக்கு அடிபட்டாலும் எனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவோமே ஒழிய, எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் வரும்போது எல்லாம் மறந்து போயிடும், இந்த உடம்பு ஒண்டிதான் ஞாபகம் இருக்கும் இல்லையா. சோ என்றைக்கு நம்மளால இந்த தேகத்தை பத்திய ஒரு கம்ப்ளீட்டா when we are able to come out of that consciousness, body consciousness, அந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்ட மனதை உடையவர்களாலதான் இந்த பிரம்மத்தில் அப்படியே நிலைக்க முடியும். என்னால முடியல, சோ நீ ஒன்னும் கவலைப்பட, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணு, இல்லைன்னா கிராம தெய்வத்தை வழிபாடு பண்ணு, இல்லைன்னா குல தெய்வத்தை பண்ணு, எதையோ ஒண்ணு பண்ணு, ஆனா ஏதான ஒரு பிராக்டிஸ் இருக்கணும். அதுதான் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நிர்குண பிரம்மத்தில் சித்தம் வைப்பவர்களுக்கு பிரயாசை அதிகம். அவன் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணு, ஒரு ஜென்மத்துல வராது, ஜென்ம ஜென்மமா பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த நிர்குண உபாசனை என்பது வரும். ஏனென்றால் உடல் உணர்ச்சி உடையவர்களுக்கு நிர்குண பிரம்ம நிஷ்டை அடைதல் மிகவும் சிரமம். அது விட்டுருப்பா, உன்னால முடியாது, சரியா, சரி அதை அப்படியே வச்சிடலாம். ஒரு கூட்டம் இருக்கு, they are able to do it, அவங்க நிர்குண உபாசனை பண்ணின்னு போட்டோம். நம்மளாம் சாதாரண மனிதர்கள், நம்மளால அவ்வளவு தூரத்துக்கு முடியாது. ஆனா யார் முடியுதோ அவங்க ட்ரை பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. சோ இப்ப இந்த சகுண பிரம்ம உபாசனை எப்படி செய்யறது அப்படின்னு நிறைய இது செய்ய, இது முடியல அது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அடுத்த ஒரு 7 ஸ்லோகங்கள்ல சொல்றாங்க. 6வது ஸ்லோகம், ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சம்யஸ்ய மத்பரா அனன்யேன யோகேன மாம் ஏவ தியாயந்தः உபாசதே பார்த்தா அகம் மயி ஆவேசித சேதாம் தேஷாம் மிருத்யு சம்சார சாகராத் நசிராத் சமுத்திரத. கஷ்டம் கொஞ்சம் கூட சந்தேகமா படாத, இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்காக, தாண்டுவதற்காக அவனுக்கு நான் கட்டாயம் நான் ஹெல்ப் செய்வேன். யாருக்கு? சகுண பிரம்ம உபாசனை செய்பவர்களுக்கு. அதாவது என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னா, சர்வ கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பித்து. நீ என்ன பண்ணும், நீ பூஜை பண்றியோ, இப்ப தினம் காலையில இருந்து நான் கிருஷ்ண பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன்னு வச்சுட்டு இருக்கேன். சரி, அத ரெகுலரா பண்றதுதான் யோகம். ஓகேயா? சோ நான் ஒரு பிரசாதம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிடுவேன். அத ரெகுலரா செய்ய. ஆமா, நான் சாதம் வைக்கலன்னா கிருஷ்ணர் என்ன பாத்துக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணும்போது அதெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு மனோநிலையை நமக்கு அது எடுத்து காட்டுது இல்லையா. நம்பிக்கை இருக்கும்போது நான் அந்த ஒரு பிரசாதம் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அதை இன்வால்மெண்டோட பண்றேன் நானு. அது ஒரு யோகம் ஆயிடுது. அந்த மாதிரி நீ உன் மனதை எனக்கு அர்ப்பித்து மத்பராக என்னையே மேலாம் கதியாக நினைத்து அந்நியது எதையும் அணுகாமல், அதை தவிர வேற எதுவுமே இல்ல, காலையில 8 மணி ஆனா எனக்கு பூஜை பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு கிரமம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுல மனசை வச்சு நான் என்னிடத்தில் செலுத்திய மனதை உடைய அவர்களுடைய சித்தத்தை என்பால் வைக்கணும். இப்போ யார் எங்க இருக்கா அப்படிங்கறது அவங்களோட மனசை பொறுத்து. இப்ப நம்ம இப்ப ஒரு 10 பேரு 12 பேர் இங்க இருக்காங்க அப்படின்னா இவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, they are all attending கீதா செஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதா இங்க உட்கார்ந்துருக்கா, என்னையே பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஐயோ இன்னைக்கு ஆபீஸ்ல எதையோ விட்டுட்டு வந்துட்டோமே, அந்த வேலையை அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னா ஜெய்ஸ்ரீ பேசுறது எதுவுமே காதல விழ. சோ சங்கீதா இஸ் நாட் பிரசன்ட் இன் கீதா செஷன், ஷீ இஸ் பிரசன்ட் இன் த ஆபீஸ் விட்டு இன்னும் அந்த அம்மா கிளம்பல. சோ நம்ம மனது எங்க இருக்கிறதோ அங்கதான் நாம இருக்கோம். நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், சென்னையில தான் இருக்கேன், காலையில இருந்து
10 மணிக்கு நான் கண்ணை மூடிட்டு ஐயோ சுபா என்ன பண்ணிருப்பாளோ, இன்னைக்கு அவங்க வேற வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்களோ அப்படின்னு நான் பேசி நினைச்சுட்டே இருந்தானா, நான் லண்டனுக்கு போயிட்டேன். டிக்கெட் ஒண்ணும் இல்லாம நான் லண்டன் போயாச்சு. சோ நம்ம மனது எங்க இருக்கிறதோ அங்கதான் நம்ம இருப்போம். நீ என்ன பண்ற, உன் மனதை என்கிட்ட கொடுத்துடு. மனதை பகவானுக்கு கிட்ட செலுத்திட்டானா நான் எங்க இருக்கேன், பகவானோட இருக்கேன். எவ்வளவு ஈஸி இல்லையா? சோ மனதை நீ என்கிட்ட கொடுத்துரு. நீ எங்க வேணா இரு, நீ ட்ரெயின்ல வேணா டிராவல் பண்ண, இல்லைன்னா நீ பக்கத்து வீட்டுக்கு வேணா போ, இல்ல கல்யாண வீட்டுல வேணா உட்காந்துக்கோ. மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தா நீ என்கிட்ட, நான் கல்யாண வீட்டுல எல்லாம் மேல தாளத்தோட பெருசா நடத்தி எனக்கு அதுல மனசு போகல. நான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டு இருந்தா நான் அந்த வாசுதேவனோட தான் இருக்கேன், ஒழிய கல்யாண வீட்டுல இல்ல. சோ நான் எங்க இருக்கேன் அப்படின்றது, என் மனசு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியுது. சோ யார் வினை அனைத்தையும் எனக்கு அர்ப்பித்து, நான் கல்யாண வீட்டுல உட்காந்து அதெல்லாம் கேட்கல, நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன் சரியா, அர்ப்பித்து என்னையே பரகதியாக கொண்டு சித்தத்தை சிதைவுறா யோகத்தால், சிதைவுறா யோகனா அது இட்ஸ் நாட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் அட் ஆல். என்னை தியானித்து வணங்குகிறார்களோ, சித்தத்தை என்பால் வைத்த அவர்களை பார்த்தா நான் மரண சம்சாரத்திலிருந்து விரைவில், நசிரத் அப்படின்னா விரைவில், சீக்கிரம் நான் காப்பாத்திடுவேன். அவங்க இந்த சம்சாரத்துல இருந்து விடுதலை அடையறதுக்கு நான் கட்டாயம் அவங்க பின்னால் நிற்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, என்னிடத்தில் மனதையும் புத்தியையும், மனது அலையக்கூடியது, புத்தி டே நீ இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்க, மனசு எங்கேயோ பகவத்கீதா கிளாஸ்ல இருக்க, என்ன ஜெய்ஸ்ரீ சொல்றத கேளு, நீ ஆபீஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியில வந்துரு சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவோட மனசு அவளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. என்னிடத்தில் மனதை வைத்து என்னிடத்து புத்தியையும் செலுத்துக, பின்பு என்ன பண்ணுவ, நீ என்ன இடத்துல இருப்ப இல்லையா. அதுதான் நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது 6-7 சொல்லியிருக்காங்க. சரி, நீ அந்த மாதிரி சொல்ற, உன்னை என்னால மனசு எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் மைண்ட் எல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு கொஞ்சம் ஃபிக்கல் மைண்டட் ஃபெல்லோ நானு, என்னால முடியாது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, அபியாச யோகம் செய், அதுக்கு பிராக்டிஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அங்க சரி சங்கீதா நான் உன்னே எடுத்துக்கிறேன், கோச்சுக்காத, ஐயோ சிச்சி நம்ம பகவத்கீதா செஷன்ல இருக்கோம், ஆபீஸ போய் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த மனசு எங்க போச்சோ அங்க இருந்து புடுங்கணும். அது ஆபீஸ பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது திரு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது இல்லையா. மனசு எங்க இருக்கோ அங்க இருந்து அதை பிடிச்சு இழுத்துன்னு இங்க உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். நீ என்ன சொன்ன, மனசை என்கிட்ட வையே அப்படின்னு சொன்ன. ஆனா நீ என்ன சொல்ற, மனசு என்னால சலியக்கூடியது, சலனம் அடையக்கூடியது, நிமிஷத்துல மாறி போயிடுறது, என்ன பண்றது அப்படின்னா, ஆஹா தெரியும் மனசுன்னா அப்படிதான் இருக்கும், அது நீ யோகத்தால இழுத்து புடி, பிராக்டிஸ் பண்ணு. எவ்ரி டைம் நீ உட்கார்ந்து பூஜை பண்ணும் போது நீ சும்மா ஆர்த்தி எடுத்துட்டு ஏதோ இந்த அங்க வெந்ததா வடை இன்னும் கொஞ்சம் சுடலாமா, சுடக்கூடாதா, வெங்காயம் போட்டு சாமிக்கு வச்சுட்டாச்சு, இப்ப வெங்காயம் போட்டா என்ன, வெங்காயம் போடலாமா, ஐயோ பச்சை மிளகா வாங்கலையே, இதெல்லாம் வச்சு நீ இப்படி ஆர்த்தி பண்ணிட்டு இருந்தானா பிரயோஜனமே கிடையாது. எந்த வேலை, that is what Guruji says in one sentence, be in the present moment, whatever you do it 100%. இது 2 தான்ப்பா கிருஷ்ணர் இவ்வளவு பெருசா சொல்ற. அத நம்ம குருஜி 2 லைன்ல சொல்ற, be live in the present moment, whatever you do it 100%. அது 2 பச்சால இது எல்லாமே அங்கேயே அடிபட்டு போயிடுறது. தீனி சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இயலாவிடின் அபியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு. சரி கிருஷ்ணா 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 சொல்லு, அப்ப நான் வந்துடுவேன். ருக்மணி தேவி என்ன பண்ணாங்க, ருக்மணிக்கு கிருஷ்ணர் யாரோ ஏதோ கேள்விப்பட்டிருக்காளே, யாரோ ஒரு யோகி வரும்போது கிருஷ்ணரை பத்தி சபையில சொல்லிட்டு போனோடனே இந்த அம்மா அந்த கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் யாருன்னே தெரியாது. ஆனா என்ன பண்ண, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அத ஒன்னையே ஜபம் பண்ணதுனால கிருஷ்ணர் ஓடி வந்துட்டாரு இல்லையா.
தூக்கின் போய் கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் நம்ம மனசுல நம்ம எவ்வளவு தூரம் சின்சியரா இருப்போமோ அதுதான் இங்க பேசப்படுமே தவிர நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் என்றது ரொம்ப முக்கியமே கிடையாது. சோ அபியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு. இந்த மாதிரி பிராக்டிஸால தான் நம்மளோட சலனமடையக்கூடிய இந்த மனதை ஒழுங்குபடுத்த முடியும். சரி, இந்த அபியாசம்ல நீ என்ன சொல்றியோ எனக்கு அதெல்லாம் முடியாது. அபியாசத்தில் உனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் மைண்ட் கிடையாது. எனக்கு ஸ்ட்ராங் மைண்ட் இருந்தா நான் அபியாசம் ஏன் பண்ணும்? நானே உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன். என்னால முடியலன்னு தானே நான் சொல்றேன். நீ அபியாசம் பண்ணுன்னு என்னால முடியாது. சரி, அப்ப வேலை பண்ற இல்ல, கர்மம் தினம் பண்றே இல்ல, தினம் ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு பண்றேன்ல, இந்த வேலைய சின்சியரா பண்ணு. அந்த வேலையே எனக்கு என்னையா நினைச்சுக்கோ. அதான் குருஜி கிட்ட ஒருத்தர் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஐடில இருந்து ஐடி பர்சனல் பகவான் குருஜி கிட்ட ஆசிரமத்துக்கு போனா, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் அ சத்சங். அதுல சொல்ல, குருஜி எனக்கு இந்த வேலை பண்ணவே பிடிக்கல, ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலை பண்ண வேண்டி இருக்கு. எனக்கு ஆசிரமத்துல உங்களோடயே இருக்கணும், இங்க சர்வீஸ் பண்ணணும் தான் ஆசை. எனக்கு இந்த ஆபீஸ்ல உட்காந்து வேலை பண்ண எனக்கு இஷ்டமே இல்லை, உங்களுக்காக இதை நான் பண்ணணும் அப்படின்னு அவன் சொன்னான். குரு சொன்னார், அப்படியா, சரி அந்த வேலையை பண்ணாத, எனக்காக எது வேணா பண்ணுவியா? உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றேன், சரி அந்த வேலை எனக்காக பண்ணு. மாட்டின்டா, சுத்தமா மாட்டின்டான். அவ்வளவுதான். என்ன சொன்ன, நான் உனக்காக என்ன பண்ணேன்னு சொல்றேன் இல்ல, அந்த வேலையை எனக்காக பண்ணு, அந்த வேலை உனக்கு கிடையாது, எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அதுதான் அங்க மிக மிக முக்கியமானது. எது செஞ்ச அடுத்தது அதுதான் சொல்றாரு. அபியாசம் பண்ண உனக்கு வல்லமை இல்லையாயின் என் பொருட்டு கர்மம் செய்வதே குறியாக கொள். என்ன செஞ்சாலும் சமர்ப்பணம், பகவானுக்காக செய்யறேன். இப்ப இந்த ஆபீஸுக்கு போய் சங்கீதா பண்ற வேலை சங்கீதாக்கு பிடிக்கல, என்ன பண்றது, வேலை பண்ணிதான் ஆகணும், சம்பாரிச்சுதானே ஆகணும். சோ அவன் மனசை எப்படி மாத்திக்கிறா, சரி இந்த வேலை நான் கிருஷ்ணருக்காக பண்றேன், என்னோட பாஸ்க்காக நான் பண்ணல, இது கிருஷ்ணருக்காக பண்றேன் அப்படின்னும் போது there a shift happens in their mind and you become totally happy and committed at that moment. அந்த விஷயம் செய்யலாம் இல்லையா? அதுதான் அடுத்தது பகவான் அடுத்த ஒரு உபாயமாக சொல்றார். அபியாசத்தில் உனக்கு வல்லமை இல்லையாயின் என் பொருட்டு கர்மம் செய்வதே குறியாக கொள். எனக்காக கர்மம் செய்தாலும், நீ அப்படி செஞ்சாலும், நீ யாருக்காக செஞ்சாலும் மாசம் பிறந்தா சங்கீதாக்கு சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையா? கட்டாயம் கொடுக்கும். நீ மனசுல கிருஷ்ணருக்காக பண்ணாலும் இல்ல உங்க பாஸ்க்காக பண்ணாலும் நீ காரியம் பண்ணிட்ட. எப்படி பண்ண? சூப்பரா பண்ண. ஏன் சூப்பரா பண்ண? நீ கிருஷ்ணருக்காக பண்ண. அதனால சூப்பரா பண்ணதுனால உனக்கு பெஸ்ட், வெரி குட் ப்ரமோஷன் எல்லாம் வேற கிடைக்கும், அப்ப நிறைய சம்பளம் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி கர்மம் செய்வதை எனக்காக செய்வதாக குறிக்கோள் வச்சுக்கோ. அப்ப உனக்கு என்ன கிடைக்கும்? அதுலயும் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீ சித்தி அடைவா. சித்தி அடைவாய்ன்னு அர்த்தம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? அதாவது வாட் பெனிஃபிட் you have to get because of this, you will definitely get. மரத்தில் இருக்க ஒரு பழம் எப்படி பழுத்து அதோட சாரெல்லாம் அதுல சேருமோ அந்த மாதிரி உனக்கு அந்த சித்தி அடைதல் என்பது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, சரி அது கூட என்னால முடியல, இது செய்வதற்கும் இயலாது எனின், அது கூட முடியலப்பா, என்னால வேலையே செய்ய முடியாது, உனக்காகவும் சரி எங்க பாஸ்க்காகவும் சரி யாருக்காகவும் நான் வேலை செய்ய என்னால முடியல, எனக்கு சக்தி இல்லை அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் அகங்காரத்தை விட்டு தொலை. அது கூட முடியாதா அப்படின்னு பாரு, எவ்வளவு கீழே 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 நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க. இனி இதை செய்வதற்கும் இயலாதா? இதை செய்வதற்கு, எனக்காக காரியம் செய்வதற்கு உனக்கு முடியலன்னா என்னிடம் அடைக்கலம் புகுதலில் பொருந்தியவனாய். ஒருத்தர்கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படின்னா முதல்ல நமக்கு
நம்ம கிட்ட இருந்து வெளியில போக வேண்டியது ஈகோ. ஈகோ இருக்கிறவன் எப்படி சரண்டர் பண்ணுவான்? என்கிட்ட நீ மனதை கொடுக்கணும்னா முதல்ல உன்னோட நான் என்ற அகம்பாவத்தை நீ விட்டொழிக்க வேண்டும். அதான் இதை செய்வதும் இயலாதேனே என்னிடம் அடைக்கலம் புகுதலில் மனது பொருந்தியவனாய் தன்னடக்கம் பயின்று. பிகம் ஈகோலெஸ், பிகம் சிம்பிள். எனக்கு இதுன்னு பெருமையா பீத்திக்காத. செய்யறதெல்லாம் ஆஹா எவ்வளவு நல்லா பண்ண, எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சது. ஏன் கிடைச்சது? நீ கிருஷ்ணருக்காக பண்ண. உனக்காகவோ பண்ண? இல்லையே, கிருஷ்ணருக்காக பண்ண. அதனால உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. நான் சொன்னேன்ல போன கிளாஸ்ல, அர்ஜுனன் மகாபாரத யுத்தம் முடிஞ்சப்புறம் ஆஹா கர்ணனை எவ்வளவு சீக்கிரம் நான் ஹதம் பண்ணிட்டேன், ஒரு 18 நாள்ல எல்லாரையும் சாவடிச்சுட்டு நான் என் கண்ணாவுக்கு வெற்றி தேடி தந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போதே, நீயா பண்ண? எல்லாம் கிருஷ்ணர் தானே பண்ணா. நீ சும்மா தேர்ல உட்காந்து வில்ல வெற்றியவள, அந்த அம்பு எங்க போகணும்ன்றது யார் டிசைட் பண்ணா? கிருஷ்ணர் தானே. அவன் விட்டான்ல பிரம்மாஸ்திரத்தை, உனக்காகவே அவர் பயிற்சி பண்ணி கர்ணன் விட்டான். அது பிரம்மாஸ்திரத்தை யார் பயிற்சி வச்சு விட்டோமோ அவங்கள குறி பார்த்து போகும். அந்த குறி உன்னை பார்த்து வர மட்டும் வெயிட் பண்ணி டபால்னு காலை அமைக்கி அந்த சக்கரத்தை கீழே இறக்கி அந்த தேர் தட்டுல கீழே இறக்கி உன்னை காப்பாத்தினது யாரு? கிருஷ்ணர் இல்லையா? சோ அந்த மாதிரி நீ செய்யற காரியம் எல்லாம் நீ செய்யல, உனக்குள்ள இருந்து உன் சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் செய்கைகள் அப்படின்றதான நினைச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? உன்னோட அகம்பாவம் கம்ப்ளீட்டா நல்லிஃபை ஆயிடும். அதுவா நான் செய்ய அது முடியுமா அப்படின்னு சொல்ல. இனி இதை செய்தலும் இயலாதெனில் என்னிடம் அடைக்கலம் புகுதலில் பொருந்தியவனாய் தன்னடக்கம் பயின்று கர்ம பலன் முழுவதும் எனக்கு அர்ப்பணம் செய் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்? மனது பக்குவம் அடையும். முதல்ல என்ன சொன்னோம்? அபியாசம் பண்ணணும். இல்ல அவன்லாம் அந்த நிர்குண பிரம்ம உபாசனை பண்றவன்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கானே, அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, எனக்கு எந்த ஞானமும் இல்லையா? பரவாயில்ல, நீ அபியாசம் பண்ணு. ஓகே, ரைட். ஞானம் என்பது, நாலேஜ் என்பது அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான். தியானம் பண்றானாவன், ஓ வெரி குட், அதை விட அவன் சிறந்தவன். தியானம் பண்றவன் ஞான யோகியை விட சிறந்தவன் தான். ஆனால் அதை விட மேலானது கர்ம பல தியாகம். சோ அபியாசம், அதை விட மேலானது ஞான மார்க்கம், ஞான மார்க்கத்தை விட மேலானது தியானம் பண்ணுவது. ஆனா இது எல்லாத்தை விட மேலானது கர்ம பல தியாகம். ஏன்னா கர்ம பல தியாகம் பண்ணும்போது அந்த சைக்கிள் ஆஃப் அந்த கர்மத்துல இருந்து இது செஞ்சா இது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா வெளியில வந்துடுறோம். அதனால கர்மம் நல்லிஃபை ஆயிடும். எப்போ? கர்ம பலனில் மனதை வைக்காமல் கர்மத்தை பகவானுக்காக செய்யும் பொழுது அந்த கர்ம பல தியாகம் செய்வது என்பது தியானத்தை விட மேலானது, ஞானத்தை விட மேலானது, யோகத்தை விட மேலானது. சரி, இந்த மாதிரி கர்ம பல தியாகம் பண்ணிட்டு எனக்கு என்னடா வரும், எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா, உனக்கு மேலான சாந்தி கிடைக்கும். சாந்தி தானே வேணும் உனக்கு, அந்த சாந்தி கிடைக்கும். அப்படின்னு என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் வரும், எதனால? கர்ம பல தியாகம் பண்ணுவதனால என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மாதிரி ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம், நான் ஏறி போறாதான் பகவானோட தரிசனம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி போறேன். எல்லாரும் ஏறி போறேன். எனக்கு நான் ஏன் ஏறி போறேன்னு எனக்கு தெரியும். கூட நிறைய பேர் ஐயோ ஸ்கூல்ல சொல்றாங்களே எல்லாருமே ஏறி போறாங்களாமா. சரி, நீ எதுக்காக ஏறி போறேன்னு தெரியாம ஏறி போயிட்டே இருக்க. எப்ப திருப்பதி போனாலும் நான் மலை ஏறி போறேன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆயிடுது? அது ஒரு பழக்கம் ஆயிடுது. இந்த பழக்கம் நல்லதா கெட்டதா? ஏதோ அவன் அட்லீஸ்ட் அவனோட வெயிட் ஆனா ஏறாம இருக்கும் இல்லையா? சோ கோயில 10 தடவை சுத்துறது தினம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்கேன். எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க,
எங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்ண சொன்னாங்க, சின்ன வயசுல பண்ண, இப்பவும் அதே பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குருட்டுத்தனமா ஒரு பழக்கம் இருந்தாலும், அதையே நம்ம செஞ்சாலும் அதனாலையும் ஏதோ ஒரு பலன் இருக்கத்தான் செய்யும். அந்த பலன் உனக்கு கிடைக்கும் இல்லையா? அடுத்தது தியானிப்பது மேலானது அப்படின்னாலும் அந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு மனோநிலையை அட்லீஸ்ட் உனக்கு அது கொடுக்கும். எதே கர்ம பல தியாகம். நான் நான் என்ற ஒரு அந்த மமகாரம் இல்லாத பொழுது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதை வாழ பிடிச்சுன்னு வரும். அப்ப உனக்கு சாந்தி கட்டாயம் கிடைக்கும். மனதில் அந்த அர்ப்பணம் என்பது வரும், சரண்டர் என்பது வரும். நான் எது செஞ்சாலும் அது பகவானுக்காக அப்படின்ற ஒரு குணம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அகங்காரம் மமகாரம் என்பது எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி, எதை விடணும், அந்த கர்மத்துக்காக கர்ம பலத்தை புடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கோமே அதை விடணும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பருந்து ஒரு மீனை எடுத்துட்டு சுத்திட்டு இருந்துச்சு. அந்த மீனுக்காக காக்கா எல்லாம் அதை காய் 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 காய்ன்னு எங்க போனாலும் அந்த பருந்தை சுத்தி 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 பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். இது பார்த்தாச்சு, இந்த மீன் நம்ம வாயில இருக்கிறதுனாலதான் இந்த காக்காலாம் தூ அப்படின்னு அந்த மீனை துப்பிட்டு போய் ஒரு மரத்துல உட்கார்ந்தானா. அந்த மீனை இன்னொரு பருந்து கவிக்குச்சு. சோ இந்த காக்கா எல்லாம் என்னாச்சு, அந்த பருந்து பின்னால போச்சு. ஒரு ஞானி இதை பார்த்துட்டு இருந்தாராம். போய் அந்த பருந்து கிட்ட போய் மரத்துக்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்ககிட்ட நான் ஒரு பெரிய ஒரு ஞானத்தை நான் கத்துக்கிட்டேன். இந்த பின்னால ஓடுறதுனாலதான், எல்லாத்தையும் பிடிச்சுன்னு தொங்குறதுனால, எதை பிடிச்சுன்னு தொங்கின்னு இருக்கோம், கர்ம பலத்தை வச்சுன்னு தொங்கிட்டு இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமான இதெல்லாம் கஷ்டமே வருது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்த நீ எனக்கு கத்து கொடுத்த, நீதான் என் குரு அப்படி சொல்லி சொன்னாரா. அந்த மாதிரி இந்த கர்ம பல தியாகம் பண்ணுவதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு ரொம்ப சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன படிப்படியா சகுண பிரம்ம உபாசனை பண்றவங்களுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வர ஒரு 7 ஸ்லோகங்கள் அதோட முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான், இப்ப பகவான் சொல்லி கொடுத்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி he has become a master of all such. அந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யறதுல அவன் கை தேர்ந்துட்டான். அவனுக்கு அவனால சாந்தி கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா? பகவான் என்ன சொல்றா, அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவனா ஆயிட்டான். இப்ப பகவான் யாரெல்லாம் எனக்கு பிரியமானவர்கள், எப்பேற்பட்டவர்கள்லாம் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றார். சர்வ பூதானாம் அத்வேஷ்ட மைத்ரஹ கருண ஏவச்ச நிரஹங்கார சமதுக்கஹ க்ஷமி சததம் சந்துஷ்டஹ யோகி யதாத்மா திருட நிச்சயஹ மயி அர்ப்பித மனஹ புத்திஹ மத் பக்தஹ சா மே பிரியஹ. அவனே எனக்கு மிகவும் பிரியமான. யாரு? எல்லா உயிர்களுக்கும் துவேஷம் இல்லாமல் மித்ரனாய், எல்லாருக்கும் நண்பனாக, எல்லார் மேலேயும் கருணை உடையவனாக, அகங்காரம் மமகாரம் இல்லாதவனாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பார்ப்பான். அதுவும் இல்லாம க்ஷமி, மிகவும் பொறுமையுடன் இருப்பான். சதத சந்துஷ்டக, சதா அவன் சந்தோஷமாகவே இருப்பான். அப்பேற்பட்டவன் தன்னடக்கம் உடையவனாக, ஏன்னா அவனுக்கு ஈகோ இல்லைல்ல, அதனால தன்னடக்கம் உடையவனாக, திருட நிச்சயமாம், திருடமான ஒரு மனதுடன் அவன் தன்னையே எனக்கு அர்ப்பணம் செய்ததுனால அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு மிகவும் பிரியமானவர். நம்ம 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜனோட குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இங்க பக்தனோட குவாலிட்டிஸ் எல்லாம் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உயிர்கள் அனைவரிடத்திலும் வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய், மமகாரம் அகங்காரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாக கருதி பொறுமையுடன் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பவன், யோகியாய் தன்னடக்கம் உடையவனாய், திடச்சித்தம் உள்ளவனாய், என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய்,
யார் என் பக்தனாக இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, இன்னும் யாரெல்லாம் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டானா இன்னும் நிறைய சொல்றார் பகவான். இங்க யாரிடம் இவங்களால யாரே இந்த கர்ம பல தியாகம் பண்ணி பகவானிடத்தில் தன்னை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி பகவானுக்காக காரியம் செய்யறானே ஒருத்தன், அவனால உலகத்துல யாருக்கும் எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. அவனையும் யாரும் துன்பப்படுத்தவே முடியாது. பிகாஸ் அவன் தான் எல்லார் மேலயும் கருணை உள்ளவனா இருக்கிறானே. அப்படி இருக்கும்போது யாரும் அவனை துன்பப்படுத்த முடியாது, யாராலும் அவனும் துன்பம் அடைய மாட்டான். யாரிடமிருந்து உலகுக்கு இடர் இல்லையோ, யார் உலகத்தினின்று இடர்படுவது இல்லையோ, இன்னும் யார் களிப்பு, கோபம், அச்சம், கலக்கம் இவைகளிலிருந்து விடுபட்டானோ அவன் எனக்கு மிகவும் உகந்தவன். இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தான் அவனை கத்தா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அவன் எப்படி இருப்பான்? அனபேட்சக. அபேட்சனா வேண்டது, ஐ வாண்ட் சொல்றது. அன்னபேட்சகன வேண்டது, இது வேணும் எனக்கு, இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இதை நீ கொடு, உனக்கிட்ட நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு ஒரு தேவைகள், ஒரு டிமாண்ட்ஸ் இல்லாதவனாக இருப்பான். சுத்தமானவன், எது உடலும் சுத்தமா இருக்கும், மனதும் சுத்தகமா இருக்கும். தக்ஷக திறமை வாய்ந்தவன். உதாசீனக ஓரம் சாராத, யார் மேலயும் அவனுக்கு ஓரம் சாராதவனா அவன் இஸ் நாட் இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காது அப்படின்னு இல்லாதவன், ஓரம் சாராதவனாய், துயரமற்றவனாய், காமிய கர்மங்களை துறந்தவனாய், என்னிடத்து பக்தி பண்ணுபவன் எனக்கு இனியவன் ஆகிறான். காமிய கர்மங்களை துறந்தவன். காமிய கர்மம்னா எந்த ஒரு காரியத்தை ஒரு பர்பஸ்க்காக செய்யும் போது அந்த பர்பஸ்லயே மனது ஈடுபட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. எதுக்கு? பரீட்சை எழுதுறதுக்கு. பரீட்சை எழுதும் போது என்ன வேணும்? ஒரு நல்ல மார்க் வாங்கணும் தானே படிக்கிறாங்க. சோ அதுல எனக்கு எந்த மார்க் வந்தாலும் சரி அப்படியே இருக்க முடியும் அப்படி இல்லை. எஸ், ஐ ஹாவ் டு கெட் குட் மார்க், அப்பதான் எனக்கு நல்ல இடத்துல இடம் கிடைக்கும். அதனால நான் ஹையஸ்ட் 100% மார்க் வாங்கறதுக்காக முயற்சி செய்யறேன். எப்படி முயற்சி செய்யணும்? 100% மனதை வச்சு அந்த டூ இட் ஃபார் பகவான். பகவானே, நான் சின்சியரா படிக்கிறேன், எனக்கு ஈஸியான பேப்பர் வரணும், நல்ல பேப்பர் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி நீ பண்ணு. படிக்கும் போது மார்க்க பத்தி யோசிக்காம படிக்கலாம், ரைட்டா? பரீட்சை எழுதிட்டு நிம்மதியா பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டேன், அவரு எனக்கு எல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு ஃபெய்த், அந்த ஃபெய்த் வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வரும். நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு காரணம் பகவான் இல்ல, நீ பண்ண காரியம் 100% பண்ண. எதுக்காக பண்ண? பகவானுக்காக பண்ண. அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் அனபேட்சக. அனபேட்சகன எதுக்காகவும் ஒரு வேண்டுதல் இல்லாம சுத்தமானவனாக, திறமை வாய்ந்தவனாக. சோ அந்த திறமை வாய்ந்தவனா இருந்தா தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மார்க் வரும் இல்லையா? அதே மாதிரி ஓரம் சாராதவன். கத வியதக. வியதகன துன்பம். துன்பம் எல்லாம் என்னாச்சு? கதக போயிடுச்சு. துன்பம் அற்றவனாய், சர்வாரம்ப பரித்தியாகி, எல்லா காமிய கர்மங்களையும் துறந்தவன் யாரோ அவன் என் பக்தன், அவன் எனக்கு மேலான பிரியமானவன். சோ பகவானுக்கு பிரியமானவனா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள், do whatever you are doing 100%. அண்ட் அதை எப்படி பண்ணணும்? பகவானுக்காக பண்றேன், இந்த காரியம் எல்லாமே பகவானுடையது, அதனால நான் சின்சியரா பண்ண.
சோ அந்த காரியத்துல சின்சியரிட்டின்றது எப்ப வருது, அத நான் பகவானுக்காக அர்ப்பணம் செய்து செய்யும் போது எனக்கு துயரம் கிடையாது. ஐயோ நாளைக்கு பேப்பர் எப்படி வருமோ என்ன வருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு நம்மளோட துயரம் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி இருக்க பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவனோட குவாலிட்டி சொல்லும் போது, மகிழ்தலும் வெறுத்தலும் துன்புறுத்தலும் அவாவுறுதலும் இன்றி நன்மை தீமைகளை துறந்தவன். அவன் எதை பத்தி see when you are totally surrendered and when I have 100% faith that I am taken care of. எப்படி ஒரு குழந்தை அம்மா அப்பாவோட ஒரு பந்தோபஸ்ட்ல இருக்கும்போது அவங்க எனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க, என்ன நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு இருக்கும்போது அது ஜாலியா விளையாடின்னு இருக்கும் அந்த குழந்தை இல்லையா, பயப்படாது. அதே அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, அனாதையா இருக்கும்போது அந்த குழந்தையோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு ஒரு பத்திரம் இல்லாத ஒரு தன்மை இந்த குழந்தைக்கு இருக்காது. சோ நான் அம்மா அப்பா கிட்ட பத்திரமா இருக்கிற குழந்தையா இருக்கணும் அப்படின்னா I must have 100% faith that there is a divine which is taking care of me. And குருஜி இன்னைக்கு காலையில கூட அதே மெசேஜ் think that you are the best child of the God. அப்பாவுக்கு ஒரு 7 பசங்க இருந்தாலும் என்னதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த பகவானுக்கு என்னதான் பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும். why not? அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த பகவான் மேல எனக்கு ஒரு ஈடுபாடும் ஒரு சமர்ப்பணமும் எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபெய்த்தும் இருக்கும்போது என் வாழ்க்கையில எப்படி துன்பம் இருக்க முடியும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த சத்ரு மித்ரு எல்லாரையும், யார் சத்ரு யாரு மித்ரு, எல்லாமே பகவானோட குழந்தைகள் தான் இல்லையா? அந்த மாதிரி அந்த சத்ரு மித்ரு எல்லாம் இருக்கிற கூடிய ஒரு டிஃபரன்சஸே அவன் மனசுல இல்ல. பகையையும் நட்பையும் அங்கனம் வானத்தையும் அவமானத்தையும் நிகராக்கி குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் இவைகளை ஒப்பாக்கி பற்று அற்றவன் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மௌனி. இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஒன்னா கருந்தலாம், ஆனா இந்த மௌனமா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? மௌனி கிடைத்ததில் திருப்தி அடைபவன் இருக்க இடம் தேட அனிகேத்த. அப்படின்னா இருக்க இடம் தேட, அதாவது நான் போய் ரோட்ல இருக்கமே, எனக்கு இந்த வீடும் ஆனா அனிகேத்தானா இருக்க சொல்லியிருக்கா பகவான், அதனால நான் வீட்டுல இருக்க மாட்டேன், போய் ரோட்ல இருக்கேன் அப்படின்னு கிடையாது. இது என் வீடு, இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணுன்னு சொல்லிட்டா ஓகே பெட்டி தூக்கின்னு கிளம்பு. அங்க போனா அந்த வீட்டுல இருக்க முடியல, சரி பெட்டி தூக்கின்னு கிளம்பு. சோ திஸ் இஸ் மை ஹவுஸ், எனக்கு இந்த வீடு தான் வேணும் அப்படின்னு ஒரு ப்ரிஃபரன்சஸ் இல்லாம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணிட்டானா அதுதான் நமக்கு ஒரு ஸ்திர புத்திய கொடுக்கும், ஒரு சம மனதை கொடுக்கும் அப்படின்றது தான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது 18, 19 சொல்லியாச்சு. 20 லாஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரத்தை உடைய அவன் எவர் அன்பர் அன்பர் என்னை கதியாக கொண்டு அமிர்த போன்ற இந்த தர்மத்தை ஈண்டு உரைத்தபடி கடைபிடிக்கிறார்களோ அவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். என்ன சொல்லியிருக்கு? பக்தி பண்ணுன்னு சொல்லியிருக்கு. எந்த மாதிரி பக்தி பண்ணுன்னு சொல்லியிருக்கு? சமர்ப்பண புத்தியோடு இருன்னு சொல்லியிருக்கு. எப்படி சமர்ப்பண புத்தியோடு இருக்கிறது? என்னால முடியலையே அப்படின்னா எனக்காக காரியம் செய்ய, அதுவும் என்னால முடியாது அப்படின்னா சரி நீ செய்யற காரியத்தை ஒழுங்கா செய்ய, 100% செய்ய அப்படின்னு எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? இத ஒரு தர்மமா நீ ஃபாலோ பண்ணு. எப்படி எப்பேற்பட்ட தர்மம் இது? அமிர்தம் போன்ற தர்மம். இத அமிர்தமா நினைச்சு விடாம நீ ஃபாலோ பண்ணானா நீ என்னையே அடைவாய். அப்போ நீதான் எனக்கு மிகவும் பிடித்தவன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற. ஜெய் குருதேவ்.
ஜெய் குருதேவ் அம்மா.